ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எக் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்றது பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருள் வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், சீஸு, ப்ரெட்டு, முட்டை. சிம்பிள் தான், ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு இந்த சைஸு கட் பண்ணி, ஃப்ரெஞ்சு ஃப்ரை சைஸு கட் பண்ணி இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இது நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்துக்கணும். ரொம்பவும் வேக விடாது, முறுமுறுலாம் வேகக்கூடாது. ஒரு முக்கால்வாசி வந்தால் போதும். அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், ஒரு 2 பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன். அந்த கத்திரிக்காய் வந்து இதுக்கு பிறகு பாருங்கள், அதையும் நான் பொரித்து எடுத்துக்குவேன். உருளைக்கிழங்கு இந்த பத்து இருந்தால் போதும். எடுத்து ரொம்பவும் முறுமுறுலாம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இந்த சைஸுக்கு வெட்டிக்கிட்டு இதையும் பொரிச்சு எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப நேரம் வந்து நம்ம பொரிக்கணும் அவசியம் கிடையாது. உடனே இது வந்து வெந்துடும். போட்டு ஒரு 2 பிரட்டிட்டு இதை வந்து எடுத்துடணும். இது இந்த கத்திரிக்காய் சேர்த்தா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாண்ட்விச். அதனால தான் ரொம்ப நேரம் வேகாமல் எடுத்துடுங்க. அதை உடனே ஒரு நிமிஷம் கூட இல்லை, நான் போட்டு பாருங்கள். அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டு அந்த ரவுண்ட் ஷேப் ஏதாச்சும் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம முட்டையை ஊற்றுறோம். ஊற்றி மிளகுத்தூள், உப்பு போட்டு கலக்கிட்டு அதில் ஊற்றி அதை நம்ம பெரட்டி போட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து சாண்ட்விச்சுக்குள்ளே வச்சு அதை நம்ம வந்து டோஸ்டரில் வைக்கிறதுக்கு தான் நான் அந்த மாதிரி செய்கிறேன். ஒரு ஷேப்பு கிடைக்கும்ன்றதுக்காக தான். அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அவசியம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரெட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரைஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிறோம். கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும் ஃப்ரைஸுக்கு. அப்புறம் வந்து அந்த முட்டை ப்ரெட்டில் ஊற்றி செஞ்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தக்காளி, அதுக்கு மேலே சீஸ், அந்த ஸ்லைஸாக இருக்கும் பார்த்தீங்களா சீஸு. அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய், எண்ணெயில் போட்டு பொரிச்ச கத்திரிக்காய், அதை வச்சு எடுத்துட்டு டோஸ்டரில் வச்சுட்டு எடுத்துட வேண்டியது தான். ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப கருப்பாகிற வரைக்கும் வச்சுருக்காதீங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் தான் அதிகபட்சம். நல்லா ஹீட் ஆகிடும். அது எடுத்து அவ்வளோதான். அதை எடுத்து அப்படியே கட் பண்ணிட்டு சாஸு இதில் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அருமையான இருக்கும். செஞ்சு பாருங்கள். சிம்பிள் தான், செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பமான சாப்பாடு. அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. மைனஸு சாஸு 2 வச்சு சாப்பிடலாம் நம்ம. அவசியம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.